தேரடி பகுதியிலே அமர்ந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ கோடீஸ்வரர் ஆலயமானது மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்தலமாகும். இங்கு சனி பிரித்தி ஸ்தலம் என்று இதனை அழைப்பார்கள். இங்கே உள்ள அம்பாளை சௌந்தரநாயகி என்று பேர் சொல்லி அழைப்பதுடன் அவர்கள் ஆனந்த முத்திரையுடன் காட்சி தருகிறார்கள். இந்த சனி பிரித்தி ஸ்தலத்திலே சனி பகவான் கையிலே ஆயுதங்கள் இல்லாமல் கரங்களை கூப்பி அமிர்த கலசத்துடன் பொங்கு சனீஸ்வரராக காட்சி தருகிறார். அதனால் இந்த ஸ்தலத்திலே வந்து அர்ச்சனை செய்து வழிபட்டால் உங்கள் ஆயுட்கால சனி பகவானின் பொங்கு சனீஸ்வர பலன் என்று சொல்லக்கூடிய பலன்களை முழுமையாக அனுபவிக்கலாம். இங்கே உள்ள சோழீஸ்வரர் அக்னீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். தோல் சம்பந்தமான வியாதிகள் அனைத்தும் நீங்கிட இந்த பகவானை திராட்சை சாறு கொண்டு அபிஷேகம் செய்து அந்த சாறினை பருகினால் நிச்சயமாக தோல் நோய், வெண்குட்ட நோய் என்று சொல்லக்கூடிய அந்த சரும நோயும் நீங்கும் என்பது தலபுராணத்திலே எழுதப்பட்டுள்ளது. இந்த இறைவன் அக்னீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய 2 முகங்களாக உள்ள அக்னி பகவான் வழிபட்டு மோட்சம் பெற்ற ஸ்தலமாதலால் இது அக்னீஸ்வரம் என்றும் பெயரும் அழைக்கப்படுகின்றது. இங்கே உள்ள சௌந்தரநாயகி அம்பாளை ஆனந்த முத்திரையுடன் இருப்பதால் அந்த அம்பாளின் பாதத்தில் ஒரு முத்திரை தேங்காயை வைத்து வழிபட்டு ஒரு பிரார்த்தனை செய்து வழிபட்டால் 48 தினங்களுக்குள் தான் வழிபட்ட காரியம் நிச்சயமாக நிறைவேறும் என்பது நம்பிக்கை. அதுபோல நடந்து கொண்டிருப்பதால் இந்த ஸ்தலத்திலே அம்பாளை வழிபட்டு தேங்காய் காத்தனை உள்ள ஸ்தலமாகும். இந்த அம்பாளை ஒரு கையினை ஆனந்த முத்திரையுடன் மற்றொரு கையை இடுப்பிலும் வைத்து ஆனந்தமாக காட்சி தருகிறார். தங்களின் துயர்களை அம்பாளின் முன் கொண்டு வந்து நிறுத்தினால் துயர் துடைந்து ஆனந்தமாக நீங்கள் அருளை பெற்று செல்வீர்கள் என்பதும் தலபுராணத்திலே குறிக்கப்பட்டுள்ளது. இந்த தலத்திலே 2 குரு பகவான் உள்ளார்கள். இந்த 2 குரு பகவான் உள்ள ஸ்தலமானதால் இந்த ஸ்தலம் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்தலமாக இருக்கிறது. இந்த ஸ்தலம் திருநள்ளாறு சனி பகவான் ஸ்தலத்திற்கு முன்னதாக விருகம்பட்டியிலே சனீஸ்வரனை நலன் பார்க்க சென்ற பொழுது அவர்களுக்கு இந்த ஸ்தலத்திலே தான் வழிகாட்டுதல் கிடைத்து அதன் பின்னர் தான் திருநள்ளாறு சென்றார் என்பதும் தலபுராணம். ஆகவே ஒரு வழிகாட்டிட வேண்டும் என நினைப்பவர்களும் முகூர்த்தம், அதாவது திருமண தடை நீங்க வேண்டும், திருமணம் நல்ல விதமாக நடைபெற வேண்டும் என்பதனால் இங்கே இருக்கக்கூடிய பரிமள சுகந்த நாயகி என்று சொல்லக்கூடிய அம்பாளை வழிபட்டு சென்றீர்களேனால் நிச்சயதார்த்தம் முதல் திருமணம் வரை எந்த காரிய தடங்களும் இல்லாமல் காரிய சுத்தியுடன் திருமணம் நடைபெறும் என்பதும் இந்த தலபுராணத்திலே குறிக்கப்பட்டுள்ளது. இந்த ஸ்தலமானது மயிலாடுதுறை கும்பகோணம் மார்க்கத்தில் குத்தாலம் பகுதியில் தேரடியில் இருக்கப்பட்டுள்ளது. இந்த தலம் 12ஆம் நூற்றாண்டில் ஜெய்தா பல்லவராயர் என்ற மன்னரால் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த கோயிலை கட்டியவர்கள் குலோத்துங்கன் சோழ காலத்தில் அமைக்கப்பட்டதாகும். இந்த தலத்திலே சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டு அந்த சுரங்கப்பாதை தஞ்சாவூர் பெரிய கோயிலை சென்றடைவதாகவும் குறிக்கப்பட்டுள்ளது. இந்த தலமானது 12ஆம் நூற்றாண்டிலிருந்து இன்று வரை ஒளிவும் வலிவும் பெற்று சிறப்பான முறையிலே பல நல்ல காரியங்களும் இதற்கு நடைபெற்று இந்த ஸ்தலம் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்தலமாக தஞ்சாவூர் ஒன்றுபட்ட தஞ்சாவூர் மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்தலமாக இருப்பதனால் பக்தர்கள் சனிப்பிரத்தி ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்தலத்திற்கு வருகை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.